Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் சார் பதிவாளர் ஜஸ்டின் இல்லத்தில் நடத்திய 5 மணி நேர சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். தற்போது இந்த சார் பதிவாளர் இல்லத்தில் ரெய்டு செய்தது நிறைவடைந்திருக்கு. என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு? நிச்சயமாக ராகப்பிரியா, திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கொடைக்கானல் பதிவுத்துறை சார்பு பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன். இவர் திண்டுக்கல் ரவுண்ட் ரோடுல வசிச்சுட்டு வர்றாரு. இவர் கொடைக்கானல்ல பதிவாளராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில பழனியில பழனி கோயிலுக்கு சொந்தமான இடத்த முறைகேடாக பத்திரப்பதிவு செஞ்சது தொடர்பாக அவர் மேல பழனி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சு வந்த நிலையில அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் பேர்ல அது விசாரணை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. அதாவது குறிப்பா மாவட்ட சிபிசிஐடி மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில அந்த 20க்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் நேற்று நிறைவடைந்தது. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 8 மணியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக அவரது வீடான ரவுண்ட் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுல சோதனை செஞ்சாங்க. இதுல 8க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் டிஎஸ்பி தலைமையில இந்த சோதனையானது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நடைபெற்றது. இதுல அந்த பழனி கோயிலுக்கு பதிவு செய்யப்பட்ட முக்கிய சில ஆவணங்கள் வீட்டுல இருந்ததாகவும் அதை சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றி அதை எடுத்துட்டு போய் மேலும் விசாரணை செய்யறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சோதனையின் போது அவரது குடும்பத்தை சேர்ந்த மனைவி மற்றும் குழந்தைகள், அவரது மாமியார் மாமனார் மட்டும் இருந்தாங்க. இவர் ஜஸ்டின் மணிகண்டன் சோதனையின் போது அவர் வீட்டுல இல்லாத காரணத்தினால இந்த ஆவணங்களை மட்டும் தற்போது கைப்பற்றி மேலும் அவரை எங்க இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட விசாரணை செஞ்சு இதுக்கு மேலான விசாரணைகள் தொடரும்னு சொல்லி சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்திருக்காங்க. ராகப்பிரியா, உங்களுக்கு நன்றி சதீஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.